ஹாய் நண்பா நண்பி, நம்ம இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா சித்தார்த் ஆசிகா நடிப்பில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க மிஸ் யூ மூவி படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சித்தார்த்தும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட பார்த்தீங்கன்னா ஊரே சுற்றிக்கிட்டு இருந்தாலும் எந்த ஒரு தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேட்காம மட்டும் விடவே மாட்டாங்க. அதே மாதிரி பெரிய அரசியல்வாதியோட பையனே பார்த்தீங்கன்னா நம்ம சித்தார்த்து பார்த்தீங்கன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண பொலிட்டீஷியன்ல இருந்து சில பேர் பார்த்தீங்கன்னா சித்தார்த்தோட அப்பா அம்மாவை பார்த்தீங்கன்னா மிரட்டிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சித்தார்த்தை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ணிடுவாங்க. அதனால சித்தார்த்தும் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துங்கிறதே சுத்தமாவே பார்த்தீங்கன்னா மறந்து போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சித்தார்த்தும் பார்த்தீங்கன்னா ஆஷிகாவை பெங்களூர்ல மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் போக போக அப்படியே பார்த்தீங்கன்னா காதலை மாற. ஆனா இந்த காதலை நம்ம ஆஷிகாவும் சரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருமே பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி எல்லாருமே வேண்டாம்னு சொல்லி ஏத்துக்க மறுக்கிறாங்கன்னா என்ன காரணம், பொலிட்டீஷியனால என்ன மாதிரி பிரச்சனை வந்துச்சுங்கிறாங்க தான் படத்தோட கதையேங்க. இந்த படத்துல நம்ம சித்தார்த்தோட நடிப்பை பத்தி சொல்லணும்னா இந்தியன் 2 படத்தை விட அவங்களோட நடிப்பு எனக்கு என்னவோ இந்த படத்துல கொஞ்சம் பெட்டராகவே இருந்ததுங்க. அதே மாதிரி இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா அந்த கதையில் எதுவுமே புதுசாக இல்லைங்க. எப்பவும் போல் அரைச்சமாவே தாங்க அரைச்சிருக்காங்க. ஜிப்ரான் மியூசிக்கில் சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் கேட்குற மாதிரி நல்லாவே இருக்குது. அதே மாதிரி படத்தோட ஹீரோயினான ஆஷிகா ரங்கநாதன் அவங்களோட நடிப்பும் சரிங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். மற்றபடி இந்த படத்தில் நடிச்ச எல்லா கேரக்டருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லாவே பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா என்னதான் அரைச்சமாவும் அரைச்சே இருந்தாலும் இந்த படத்தை எல்லாரும் ஃபேமிலியாக பார்க்கலாங்க. தாராளமாக அந்த படத்தை போய் பாருங்க. படம் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.